ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தை மனிதனால் செய்ய முடியாததா இருக்கலாம். இது மனுஷனால செய்ய முடியாதது, என் பிள்ளையால செய்ய முடியாது, என் மனைவியினால செய்ய முடியாது, என் சொந்தக்காரங்களால செய்ய முடியாது, நானும் எவ்வளோ முயற்சி எடுத்தேன், நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனா அது முடியாது, இது மனுஷனுடைய கையினாலே ஆகாது என்று எந்த காரியத்தை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மனிதனாலே முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். இந்த நாளிலே எந்த காரியம் மனிதனால் முடியாது என்று உங்களிடத்திலே கொடுத்து விட்டார்களோ, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பவர் இல்லைன்னு அவங்க சொல்லலாம், இந்த காரியத்தை செய்கிறதற்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு செய்யலாம், ஆனா உங்களுடைய இருதயம் அவங்கள தான் நம்பிட்டு இருக்கலாம். இவங்க நினைச்சா இது முடியும், இவங்க நினைச்சா இந்த காரியத்தை செஞ்சிருவாங்க அப்படின்னு உங்களுடைய இருதயம் 100% அந்த மனுஷனையே நம்பி இருந்து, இப்பொழுது அந்த மனுஷன் ஒருவேளை என்னால முடியாது, இது எந்த மனுஷனாலும் முடியாது, இனி இது எத்தனை மேனேஜர்கள் வந்தாலும் இது முடியாது, இது எத்தனை டாக்டர்கள் வந்தாலும் இது முடியாது, இது எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்தாலும் முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை கை விரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த காரியம் மனிதர்கள் முடியாது என்று உங்க கையிலே திருப்பி கொடுத்தார்களோ, எந்தெந்த பத்திரத்தை உங்கள் கையிலே திரும்ப கொடுத்திருக்கிறார்களோ, எந்தெந்த பேப்பர்களை உங்கள் கையிலே திரும்ப கொடுத்திருக்கிறார்கள், என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும். நம்புகிறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் முயற்சி எடுத்து அது கூடாதவைகளாய் இருக்கலாம், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என்னாலே எல்லாம் கூடும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இப்பொழுது நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கும் போதே அந்த மனிதனை விட பெரிய கர்த்தர், அந்த ராஜாவை விட பெரிய கர்த்தர், அந்த அரசியல் தலைவரை விட பெரிய தெய்வம், அந்த அதிகாரை விட பெரிய தெய்வம் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஒரு விஷயம் என்னுடைய தகப்பனார் ஒரு லோன் ஒன்று எடுத்திருந்தார். அப்படின்னு சொன்னா இந்த விவசாயத்திற்காக ஒரு லோன் எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த வருஷம் விவசாயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழை தான் நிறைய நட்டிருந்தாங்க. நிறைய அந்த காற்று அதிகமாக இருந்ததுனால எல்லா வாழைகளும் சேதமானது. அப்போ அவங்க அந்த கடைசி நேரத்தில் இந்த எதிர்பார்த்திருந்த பணம் அவங்களுக்கு கிடைக்காம ரொம்ப நஷ்டமாயிருச்சு. அப்போ அந்த லோனையும் அவங்களால கட்ட முடியல. அப்போ ஒரு நாள் என்னிடத்துல அவங்க ஜெபிக்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிருச்சுப்பா, என்ன பண்றேன்னு தெரியல அப்படி. அப்ப நான் உடனே சொன்னேன், நீங்க கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரே காரியத்தை ஆசீர்வதிச்சு அந்த கடனை முடிச்சிருவாரு அப்படின்னு. உடனே எங்க தகப்பனார் என்ன சொன்னாங்கன்னா, அடியே வானமே இடிஞ்சு விழுந்தாலும் முடியாதுப்பா, அந்த காரியம் எல்லாம் நடக்காது, ஒரே டியூல எப்படி நம்ம கட்ட முடியும், ஒரே பணத்தை கொண்டு நம்ம எப்படி செட்டில் பண்ணுவோம், அதெல்லாம் நடக்காது. இல்ல ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பெரிய அதிசயம் நடந்துருச்சு. அந்த டைம்ல அந்த கருணாநிதி ஆட்சிக்கு வந்த காலம். அவர் அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் அவர் எதுக்கு சைன் பண்ணார் அப்படின்னா, விவசாயிகள் வாங்கின கடனை 100% தள்ளுபடி பண்றேன்னாரு. அதுல எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் தள்ளுபடி ஆனது எங்களுடைய அந்த விவசாய கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்ப எங்க அப்பாட்ட சொன்னேன், பாத்தீங்களாப்பா, ஒரே டியூல நீங்க கொடுக்க முடியாதுன்றீங்க, என் ஆண்டவர் ஒரே டியூல அடைச்சு முடிச்சிட்டார்ல அதை அப்படின்னு. அப்போ நான் நம்புகிறேன், சில காரியங்கள் நீங்க மனசுல நினைக்கலாம், ஐயோ இந்த மனுஷனால முடியலன்னா எந்த மனுஷனாலும் இன்னும் முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் பிடிச்சதே ரொம்ப பெரிய ஆளை நான் பிடிச்சேன், அவரே நோ சொல்லிட்டாரு. இல்ல எகிப்துல நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் எகிப்துல பார்வோனுடைய போஸ்டிங்கை தவிர இன்னொரு போஸ்டிங் அங்கே எழுதப்படவே இல்லை. அதற்கு முன்பாக 400 வருஷத்தினுடைய சரித்திரத்துல பார்வோன் 1, பார்வோன் 2, பார்வோன் 3 அப்படிதான் வரும். நீங்கள் பார்வோன் என்று நம்முடைய வேதத்துல வாசிக்கிறது எல்லா பார்வோனும் ஒண்ணு கிடையாது.
நம்ம ஒரே பார்வோன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல, அதுல 1 2 3 அப்படின்னு இருக்கும். அந்த பார்வோன்ற பேரை கூட அவங்க மாத்த மாட்டாங்க. அந்த பார்வோனுடைய அடுத்த அந்த அந்த சட்டத்துல, அந்த ராஜாங்கத்துல உட்கார்றவங்களுக்கு பார்வோன் என்கிற பேர் தான் நீடிக்குமே தவிர அவங்களுடைய பேர் நீடிக்காது. அப்போ 400 வருஷமாய் பார்வோன் என்கிற அந்த சீட்டை தவிர வேற எந்த சீட்டும் அங்க கொடுக்கப்படவில்லை. வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆனா ஆண்டவர் யோசேப்புக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு, நான் உன்னை தலையாய் வைப்பேன், உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கும். அவனுடைய சொப்பனத்துல பார்க்கும்போது நட்சத்திரங்கள் எல்லாம் அவனை சுற்றி அவனை வணங்கி நிற்கிறதை பார்த்தான். கர்த்தர் அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக பார்வோனுடைய அரண்மனையில 400 வருஷம் நடக்காத ஒரு காரியத்தை, ஒரு சீட்ட கர்த்தர் என் தேவனுடைய பிள்ளைக்காகவே ஏற்படுத்தினார். அது மனிதனுடாலே கூடாதது, மனிதனுடைய சித்தத்தினால கூடாதது. ஆனால் கரங்களை தட்டி என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறதுனாலே, கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்ததுனாலே அந்த காரியம் அப்படியே நிறைவேறிற்று. யாருமே நம்பல இப்படி ஒரு போஸ்ட், இப்படி ஒரு பதவி கொடுக்கப்படும் என்று. அதுவும் அந்நிய தேசத்தில் அடிமையாக சிறைச்சாலையிலே இருந்த ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட மாட்டாது. 100% கொடுக்கப்பட மாட்டாது. அங்கே இருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் அங்கே இருக்கிற கடவுள்களுக்கு வருஷா வருஷம் நிறைய பேரை பலி கொடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. சிறை கைதிகள் அங்கே சாகிறது அவங்களுக்கு அதான் பெரிய விஷயமே இல்லை. அதான் சுயம்பாய்களின் தலைவனை குறித்து அவன் சொப்பனை சொல்லும் போது சொல்றான், நாளைக்கு உன்னை வெளியே கொண்டு போய் அவன் தலையை உன்னிடத்திலிருந்து எடுத்துருவாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, அவன் தப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க, அவன் தலையை எடுத்துட்டாங்க. சிறை கைதிகளை பிணை கைதிகளாய் கொல்லுகிறதற்கு பெரிய சட்டம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்க யாரும் ராஜாங்கத்தில் வரமாட்டாங்க. ஆனா எந்த மனுஷனாலையும் கூடாததை என் தேவன் யோசேப்புக்காக செய்து முடித்தார். இன்னைக்கு யாருக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்களிடத்துல தெளிவா சொல்றாரு, மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். என் பிள்ளைய எப்படி பாஸ்டர் மாத்த முடியும்? யார் என் பிள்ளைய மாற்றுவா? எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தாங்க பாஸ்டர், என் பிள்ளை கேட்கல, என் வார்த்தையை கேட்கல, என் அப்பா வார்த்தையை கேட்கல, முக்கியமானவங்களுடைய வார்த்தையை கேட்கல, இனி என் பிள்ளை யாருக்கும் அடங்குவான்னு எனக்கு தெரியலன்னு ஏதோ ஒரு காரியம் உங்க மனதில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உனக்கு நிச்சயமாகவே அற்புதம் உண்டு, நிச்சயமாகவே உனக்கு செய்வேன். அது மனிதனால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். கைகளை உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்தை ஒரு 10 விசை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். சத்தமா அறிக்கை செய்யுங்க. ஓ ஹalleluya. உங்களால கூடாதது, எங்க அப்பா கையை விரிச்சிட்டாரு, எங்க அம்மா கையை விரிச்சிட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க கையை விரிச்சிட்டாங்க, எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தானே நினைச்சிட்டு வந்தீங்க. என் பிள்ளையால கூடுமா, என் மகனால கூடுமா, என் மகளால இந்த காரியத்தை செய்ய கூடுமா, என் அப்பாவால செய்ய முடியுமான்னு தானே நினைச்சிட்டு வந்தீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பிள்ளையினால முடியாது, கணவனாரால முடியாது, மனைவியினால முடியாது, சொந்தக்காரங்களால முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் ஆகும். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க ஹalleluya. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. பாடுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹalleluya. அப்போ மனிதனால் கூடாத எல்லா காரியமும் என் தேவனால் கூடும். நீங்க எல்லாரும் இந்த வார்த்தையை நம்பி போய் நில்லுங்க. கர்த்தர் யாரை கொண்டாகிலும் எப்படியும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார்.
ஹல்லேலூயா. மனுஷனை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன், இருளை வெளிச்சமாக்குறதற்கு மனுஷனால முடியும், வெளிச்சத்தை இருளாக்குறதற்கும் மனுஷனால முடியும். ஆனா இருளிலிருந்து வெளிச்சத்தை உருவாக்குறதற்கு கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்றீங்களா? நம்முடைய ஆண்டவர் மனுஷன் அல்ல, அவர்தான் மனுஷனை படைத்தவர். அதனால சில மனிதர்கள், சில ஆண்டவருடைய பிள்ளைங்க மனுஷங்க கை விரிச்ச உடனே, இல்லைன்னா பெரிய அதிகாரத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படியே கை விரிச்ச உடனே அவ்வளோதான் இனி நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தெய்வம் தெய்வம் தான், அது நம்ம ஆராதிக்கிற தெய்வம் தெய்வம் தான். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது ஒரு 3 காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அந்த 3 காரியத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமே? வாசிக்கலாம். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நீங்கள் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே முதலாவதாக நான் இதற்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, மனிதனால் முடியாததை தேவன் முடித்து தீர்ப்பார். மனிதனால் கூடாத காரியம் தேவனால முடியும். நம்பர் 1, முதலாவதாக மனுஷனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு காரியத்தை நமக்கு தீமை செய்யும் போது அந்த தீமையில ஒரு நன்மையை கொண்டு வர அவனாலே முடியாது. பொதுவாக நீங்கள் இந்த செய்வனை பண்றாங்க பாருங்க, செய்வனை இந்த மாந்திரிகம் பண்றவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்களில் நடந்த பிரேயரில் கூட இந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரி மேலே பயங்கரமான ஒரு மனக்கசப்பு உண்டாகி அவங்க போய் ஒரு மந்திரவாதி இடத்துல போய் அவங்க மந்திரவாதம் பண்ணுறாங்க. பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டாங்க. வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற நபர் இவங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்து இவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் உயிர் காப்பாற்றப்படுவதற்கு காரணமானாங்க. அப்போ இவங்களுக்கு மனசாட்சியில் குத்தப்பட்டுருச்சு, சரி நம்ம இவ்வளோ நன்மை அவங்க செஞ்சாங்களே, நம்ம வீட்டில் இருக்கிற உயிரையே காப்பாத்திட்டாங்க, நம்ம போய் இவர்களுக்கு விரோதமா செய்வனை செஞ்சு வச்சுட்டோமே, அந்த செய்வனையை நம்ம எடுத்துடலாம், வேண்டாம் அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப அந்த மந்திரவாதி இடத்துல போயிருக்காங்க. அப்போ அந்த மந்திரவாதி இடத்துல போகும்போது நடந்த சம்பவம், அந்த மந்திரவாதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா எங்களால ஒருத்தனை கெடுக்கிறதற்கு வைக்கதான் முடியுமே தவிர திரும்பி என்ன பண்ண முடியாது, எங்களால எடுக்க முடியாது, வைக்க மட்டும்தான் எங்களால முடியும், எடுக்க முடியாது. அப்ப இதுக்கு வழியே இல்லையா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது அந்த மந்திரவாதி சொல்லியிருக்கிறாங்க, நல்ல பெந்தேகோஸ்தே திருச்சபைக்கு போ, அங்க ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபத்தின் மூலமாக கண்டிப்பாக அந்த மந்திரவாதம் பலனற்று போகும் அப்படின்னு இருக்கிறேன். மந்திரவாதியினுடைய சாட்சி. அதனால அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ நான் நம்புறேன், உலகத்திலே இருக்கிற மனிதர்களால தீமை செய்வதற்கு, அதான் தீமை செய்வதற்காக ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுல தீமையை மட்டும்தான் அவங்களால செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறதிலிருந்து கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். அதிலிருந்து கர்த்தர் ஒரு நன்மையை கொண்டு வருவதற்கு நம்ம ஆண்டவராலே முடியும். அவர்களுடைய கண்கள் எல்லாம் தீமை நடக்கும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கும். ஐயோ தீமையை நம்ம விதைச்சிட்டோம், இதனால தீமை தான் வரப்போகுது, இதனால அழிவு வரப்போகுது, இதனால பேர் கெட்டு போக போகுது, இதனால எல்லா ஆசீர்வாதங்களும் குறைந்து போகிறது. அவர்கள் அதற்காக தான் செய்தார்கள், அவர்களால அதிலிருந்து அதை மாற்றவே முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவங்க எந்த காரியத்தை
தீமைக்கு என்று விதைத்தார்களோ அதிலிருந்து ஒரு நன்மையை என் தேவன் முளைய பண்ணுவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். யோசேப்புக்கு விரோதமாய் அவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை யாரோ ஒருவர் தீமைக்காக சில காரியத்தை செய்திருக்கலாம். அது தீமையா நடக்க போகுது, இவ்வளோ பெரிய தீமை நீ எனக்கு செஞ்சிட்டே அப்படின்னு உங்களுடைய மனது ஒருவேளை அவர்கள் மேல் வருத்தம் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லவே இல்லை. அவன் தீமை செய்ய நினைத்தாலும் அதிலிருந்து ஒரு நன்மையை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவதற்கு என் தேவனாகிய கர்த்தராலே முடியும். அதிலே ஒரு நன்மை வரப்போகிறது. நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரதர் ஒருத்தர் எனக்கு இந்த மைக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேற ஒரு பிரதர், இந்த மைக்கு நீங்கள் இந்த மைக்கை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மைக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி வைக்கிற மைக்கு கூட வாங்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த மைக்கு ரொம்ப காஸ்ட்லியாகும், அது இப்போ உங்களால் வாங்கி தர முடியாது. சரி, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான ஒரு 2-3 பேர் சேர்ந்து வேணா நம்ம அதை வாங்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அது இன்னொருத்தவங்க கேட்கும்போது நான் சொன்னேன், அதை பத்திரமா வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இல்லை, கொஞ்சம் சச்செல்லாம் புதுசாக கட்டிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அது ரொம்ப காஸ்ட்லியான மைக்கை நம்ம பத்திரமா வைக்கணும் அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த மைக்கை வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் ரொம்ப ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அந்த விஷயம். உண்மையிலே நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஒருத்தருமே இல்லை. அப்போ ஒருத்தர் என்னை ஒரு தவறான ஒரு வார்த்தை ஒருத்தர் பேசுறாரு, ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தர் பேசுறாரு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது அந்த சேனல்ல அவர் கேட்டிருக்காரு. கேட்கும்போது என்ன பேசினவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மைக்கு எத்தனை நாள் தான் வச்சிருக்காரோ அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் என்ன திட்டுறாரு. அவர் என்ன அந்த விஷயத்துல திட்டுறாரு, என்ன வித்தியாசமா பேசுறாரு, என்ன குறை சொல்றாரு, என்ன ரொம்ப கடிந்து கொண்டு பேசுறாரு. ஆனா அந்த இடையில அதுல எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு இந்த மைக் இருக்குது. அது போட்டோவில் எல்லாத்துலயும் இந்த மைக் இருக்குன்னு வைங்களேன், எல்லாத்துலயும் எல்லா போட்டோல இந்த மைக் இருக்குது. உடனே அவர் சொல்றாரு, பாருங்க இந்த மைக் எல்லா போட்டோவிலையும் வருது அப்படின்றத சொல்லியிருப்பார் போல தெரியுது. இவர் கேட்ட உடனே, ஐயோ பாஸ்டர் இத்தனை வருஷமா இந்த மைக்கை வச்சிருக்கிறாரா, நம்ம அந்த மைக்கை மாத்தி கொடுத்தா என்ன அப்படின்னு. எவ்வளோ நல்லவர் இல்ல நம்ம ஆண்டவர். அந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன அறியாமலே அழுக வந்துருச்சுங்க. ஆண்டவர் அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னா, என்னை குறித்து குறையாக என்னை தவறாக எல்லாரும் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா ரொம்ப கஷ்டப்படுத்துறது மாதிரி வார்த்தைகளால அப்படியே திட்டுறாரு. ஆனா கர்த்தர் அதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளு நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுறாரு. ஆண்டவர் மாதிரி நல்லவர் ஒருவரும் இல்லை. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, யாரும் உங்களுக்கு தீமைக்காக செய்ய நினைச்சாலும் நீங்க ஆண்டவரோட நெருக்கமா மட்டும் வாழுங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சத்ரு உங்களுக்கு தீமை செய்ய நினைத்ததை கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணுவார். கர்த்தர் அதை நன்மையாய் மாற பண்ணுவார். நீங்கள் வேதத்துல பிசாசானவன் ரோம அரசருடைய கையில ஆண்டவரை கொல்லுவதற்காக சிலுவையை கொண்டு வரணும்னு பெரிய முயற்சி எடுத்து அவன் சிலுவையில அடிக்க வைக்கிறான் பாருங்களேன். அவன் என்ன சத்துருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் அவமானத்தை அவர் வாங்கல, ஆனால் அவமான சின்னமாய் அவரை மாற்றணும்னு முயற்சி எடுக்கிறான். அவர் சிலுவையில தொங்கப்பட்டாதான் அவர் சபிக்கப்பட்டவர், அவர் அவமானத்தின் சின்னம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அவ்வளவுதான், மரிச்சிட்டாரு, மரிச்ச இயேசு இனி உயிரோடு எழும்ப மாட்டாரு. நான் நம்புறேன், அன்றைக்கு சிலுவையில அறைந்து ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கர்த்தர் ஆவியை ஒப்பு கொடுக்கும் போது யாருக்கு சந்தோஷம் இருந்தோ இல்லையோ, பிசாசுக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா பெரிய மகிழ்ச்சி. அவ்வளவுதான், இயேசு போயிட்டாரு, முடிஞ்சிருச்சு, இனி என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா நான் நம்புறேன், அவன் தீமை என்று நினைத்தான். ஆனால் இன்று வரையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை சந்திக்கிறதற்கு அந்த கல்வாரி சிலுவையும் ஆண்டவருடைய இரத்தமும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலும் இன்றும் பேசுகிறது, இன்றும் மனிதனை உருவாக்குறது, இன்றும் மனிதனை தட்டி எழுப்புகிறது. அப்படியானால்
அப்படியானால் சத்துரு உனக்கு விரோதமாய் கொண்டு வந்திருக்கிற தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவது எவ்வளவு நிச்சயம். மனிதர்கள் உனக்கு விரோதமாய் வைத்திருக்கிற தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவது கர்த்தருக்கு எவ்வளவு நன்றாய் கரங்களை தட்டி எஸ் பிரேஸ் பிரேஸ் ஹalleluya ஹalleluya. என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய மீட்புமான கர்த்தர். ஹalleluya. சோ இது ஆண்டவரால ஒண்ணு முடியும். என்ன முடியும் அப்படின்னா மனிதர்கள் தீமை செய்வதை நமக்கு நன்மையாய் மாற பண்ணுவதற்கு கர்த்தரால முடியும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இயேசுவே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவே விசுவாசிக்கிறேன். தகப்பனே, மனிதர்கள் எனக்கு தீமையாய் செய்ய நினைத்ததை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். சொல்லுங்க, நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர், நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா, நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் நம்புகிறோம். அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார், நன்மையாய் முடிய பண்ணினார். என் தேவனாகிய கர்த்தர் தீமைகளையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஆமென். தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீ. உள்ளார்ந்த மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீ. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே இன்றைக்கே. ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக மனிதனால் கூடாத ஒரு காரியம். உபாகமம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே. நீங்கள் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தை தொடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராத நிமித்தமும் உங்களை சபிக்கும்படியாய் மெசபத்தோமியாவின் ஊரானாகிய பேத்தேரில் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைப்பித்தது நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார்.
ஆமேன் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்களை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று அந்த ராஜா தீர்மானம் எடுக்கிறார். அப்போ பல முயற்சியை எடுக்கிறார். எல்லா முயற்சியும் ஒன்றும் இல்லாம வாய்க்காம போகுது. கடைசியில் என்ன நினைக்கிறார்னா, பிலேயாம் என்கிற ஒரு மனுஷன், அது தேவனுடைய மனுஷன் தான், அவனுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது அப்படியே நடந்துரும். அவன் சபிச்சா அது சாபமாகும், அது அவன் ஆசீர்வதிச்சா அது ஆசீர்வாதமாகும். அவ்வளவுதான், அவனால போட்டு திரும்பி அதை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த மனுஷனை, அந்த பிலேயாமை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான் பாருங்களேன். அப்ப அவரை கொண்டு எல்லாத்தையும் பேசி அவருக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவரும் அப்படிதான், அந்த பிலேயாமும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிட்டான் பாருங்களேன். அவ்வளவுதான், நம்ம இந்த ஜனங்களை நம்ம சபிக்க போறோம், வாயில இந்த வார்த்தையை நம்ம பேசணும், இப்படியெல்லாம் சபிக்கணும்னு மனசுல பெரிய பிளான் ஒன்று பண்ணிட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாயை திறந்து அவன் சபிக்கிறதற்காக ஆரம்பிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். நான் நம்புறேன், இந்த உலகத்திலே இருக்கிற மனிதனால ரெண்டாவது பண்ண முடியாத ஒண்ணு என்ன அப்படின்னா, சாபத்தை எடுக்க முடியாத அவர்களால். வேற என்ன வேணாலும் அவங்களால பண்ணலாம், ஆனா சாபத்தை எடுக்க முடியாது. இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்களை சாபம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். முன்னோர்களுடைய சாபம், அம்மா அப்பாவுடைய சாபம் அவர்களால எடுக்கவே முடியல. இந்த சாபம் என்கிறது ஏதோ ஒரு தவறினாலே, ஏதோ ஒரு மீறுதல்களினாலே அந்த சாபம் அவங்களுக்கு வந்துருது. அவ்வளவுதான். அந்த சாபங்கள் 10 தலைமுறை 15 தலைமுறைகள் வரைக்கும் சில நேரங்களிலே அது கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ஆனா நான் நம்புறேன், அந்த சாபத்தை மேற்கொள்வதற்கு, முறியடிப்பதற்கு ஒருவரால முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க தலை மேல இருக்கிற சாபம், உங்க குடும்பத்தின் மேல இருக்கிற சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் முடிய பண்ணிடுவார். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற தகப்பன் தாய் ஒருவேளை வருத்தப்படலாம், பாஸ்டர் என் பிள்ளைக்காக அதுதான் நான் ஜெபம் பண்றேன், நான் அந்த சாபத்தை பார்த்தவன், நான் அந்த சாபத்தை நேரடியா அனுபவிச்சவன், அது என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் மகளுக்கு வரக்கூடாது, மகனுக்கு வரக்கூடாது, அதற்காக தான் நான் ரொம்ப பிரயாசம் எடுக்கிறேன், அதற்காக தான் நான் அழுறேன், உபவாசம் இருக்கிறேன், ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, என் பிள்ளைக்கும் அது வந்து விடுமோன்னு பயமா இருக்கு, என் வம்சத்துக்கும் அது வந்து விடுமோன்னு பயமா இருக்குது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட தாய், தகப்பன், சகோதரன், சகோதரியை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, உங்கள் தலையின் மேல இருக்கிற சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். என் தேவனாகிய கர்த்தராலே முடியும். அது யாராலும் முடியாததா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தரால் முடியும். அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் இப்பொழுது கரங்களை தட்டும் போது அந்த சாப வியாதி மறைகிறது, அந்த சாப கடன் பாரம் மறைகிறது, அந்த சாப குடி பழக்கம் மாறுகிறது, அந்த பாவம் மாறுகிறது, அந்த சாபத்தினால் உண்டாகிற பொத்தலான பை மாறுகிறது, அந்த சாபத்தினால் உண்டான ஹல்லேலூயா மலட்டு தன்மை இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது, அந்த சாபத்தினால் உண்டான திருமண தடை இப்பொழுது மாறுகிறது, அந்த சாபத்தினால் உண்டான அந்த வியாதி இப்பொழுது மாறுகிறது, அந்த சமாதான குறைவு மாறுகிறது. ஹல்லேலூயா. அது மனிதனால் கூடாதது, ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை நமக்கு கரங்களை தட்டும் போதே அந்த மகிமை வெளிப்படட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, இப்பொழுது அக்கினி, திருச்சபையின் மேல அக்கினி, ஆன்லைன்ல இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவ அக்கினி, அந்த சாபத்தை முறிக்கிறேன், அந்த வியாதி என்கிற சாபத்தை முறிக்கிறேன். இயேசுவே, அது எங்க முன்னோர்களால முடியாது, ஆனால் உங்களால முடியும். அந்த சாபத்தை விடுதலையாக்க உங்களால முடியும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால கூடும். ஆமென் சொல்லுங்கள். சோ நம்பர் 1, முதலாவதாக மனிதனால் கூடாதது என்ன அப்படின்னா, தீமைக்காக ஒன்றை அவர்கள் செய்தால் அதற்கு பிறகு அதை நன்மையாய் அவர்களால் மாற்ற முடியல. ஆனா அவர்கள் தீமை செய்ததை கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். நம்பர் 2, இரண்டாவதாக மனிதனால் முடியாதது என்னன்னா, சாபத்தை உடைக்கிற வல்லமை மனிதர்களுக்கு இல்லை. அவர்கள் அறிக்கை செய்வார்கள், ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். அது யாரால முடியும் அப்படின்னா தேவனாலே முடியும். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிப்பீர்களே, ஆனால் மோவாபிய ஸ்திரீ தான் இந்த ரூத்து. 1ஆம் அதிகாரம்
4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, அவங்க யாராம்? 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள், அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்வாள், மற்றவர் பேர் ரூத். அப்போ இந்த 2 பசங்களும் எங்க பெண் எடுத்திருக்காங்கன்னா மோவாபிய ஸ்திரீகளிலே அவர்கள் பெண் எடுத்தார்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனம், அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது, 10ஆம் தலைமுறையிலையும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. நல்லா கவனிங்க, மோவாபியரும் அம்மோனியரும். அப்போ இந்த நகோமி தன்னுடைய பிள்ளைங்க 2 பேருக்கும் எங்க கல்யாணம் பண்றாங்க? மோவாப் தேசத்துல கல்யாணம் பண்றாங்க. ஆனா இந்த மோவாபியர் எத்தனை தலைமுறை வரைக்கும் உள்ள வர முடியாதாமா? 10 தலைமுறை வரைக்கும் உள்ள வர முடியாத அளவுக்கு தலை மேல சாபம் இருக்குது. ஆனா இப்போ மோவாபிய ஸ்திரீலிருந்து ரூத் அப்படின்றவங்க எங்க வர்றாங்க? இப்போ பெத்லெஹேமுக்கு வர்றாங்க. பாருங்களேன், அந்த சாபத்துல இருந்து அவங்க வர்றாங்க. பெத்லெஹேம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 11. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பருமானவர்கள் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக, நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்று இருக்க கடவாய். ஆமென் சொல்லுங்க. அப்போ ரூத் மேல 10 தலைமுறை வரைக்கும் சாபம் இருந்துச்சு. அவங்கள 10 தலைமுறை வரைக்கும் அவங்க உள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள வரவே முடியாது. ஆனா என் தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து, உன் தேவன் என் தேவன், நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், அங்கதான் வருவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது அப்படின்னு ஒரு நிச்சயம். அப்படின்னா ரூத் நகோமியினுடைய பரிசுத்த வாழ்க்கை, நகோமி சொன்ன கர்த்தர், நகோமியினுடைய ஆண்டவர், இதெல்லாம் ரூத் அப்படியே தன்னுடைய இருதயத்துல ஏத்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு கடவுள், இந்த மாதிரி ஒரு தேவனை நான் ஆராதிக்கணும், நான் உங்க பின்னாடி வர்றேன், கண்டிப்பா உங்க கூட தான் வாழ்வேன், எனக்கு கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல, உங்க கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருக்குது, உங்களுடைய கர்த்தர் எனக்கு பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நான் நம்புகிறேன், ரூத்தினுடைய தலையின் மேல் இருந்த 10 தலைமுறையினுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது. நான் நம்புறேன், அந்நிய நுகத்திலிருந்து வெளியே வந்த ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை வேறு விரித்து கொண்டு வந்திருக்கிறார், மாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அந்த சாப கட்டிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் விடுதலை ஆகிவிட்டீர்கள். கர்த்தர் அந்த ரூத்தை போல உங்களை கொண்டு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டதனுடைய காரணமாக இனி அந்த சாபம் உங்களுடைய குடும்பத்தையோ பிள்ளைகளையோ தலைமுறையோ அணுகவே முடியாது. சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கைகளை தட்டும் போது விக்கிரகத்தினுடைய அந்த அதிகாரங்கள் செயலிழந்து போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்திலே இருக்கிற அந்த சக்திகள், சாப கட்டுகள் உன்னை தொடராதபடி தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய மகிமை உங்களுடைய குடும்பங்களை உங்களை சுற்றி பிரகாசிப்பதாக, இயேசுவின் நாமத்தில் பிரகாசிப்பதாக. ஹல்லேலூயா. மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும். ஆமென் சொல்லுங்க. 3வது ஒரு காரியத்தை வேகமாக உங்களுக்கு வாசித்து நான் ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் கடந்து போனான். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 3, 3ஆவதாக மனிதனால் முடியாதது என்னன்னா, ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக மன்னிப்பை கொடுத்து அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை வாங்கி தர முடியாது.
ஆமென் சொல்லுங்கள். ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம், ஒரு மனுஷனுடைய பாவத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக கெஞ்சலாம். ஆனால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அது மெய்யான ஒளி, அது கர்த்தர் மட்டும்தான். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை விமோச்சனத்திற்காக என்னென்னமோ பண்றாங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, பிள்ளைகளுக்கு நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறாங்க, வியாதி உள்ளவர்களுக்காக அவங்க ஏதாவது கிளினிக் வச்சு நடத்துறாங்க. இப்படி தங்களுடைய பாவத்துக்கு விமோச்சனம் கிடைப்பதற்காக காலில் செருப்பு இல்லாம நடக்கிறாங்க. இன்னும் தங்களுடைய சரீரத்தை காயப்படுத்துறாங்க. ஆனா நான் நம்புறேன், எதனாலையும் பாவத்திற்கு மன்னிப்பு இல்லவே இல்லை. ஒரு பாவியை யாரால் ரட்சிக்க முடியுமானால் எந்த மனிதனாலும் முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நான் நம்புகிறேன், உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வீட்டிலே யாரெல்லாம் மனிதர்களால் மாற்ற முடியாத பாவிகளாய் இருக்கிறார்களோ அந்த பாவிகளை என் தேவனாகிய கர்த்தருடைய இரத்தம் மாற்றும், அவருடைய தொடுதல் மாற்றும். ஹல்லேலூயா. அது மனிதனால் கூடாது, அது உங்களால் முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, பாவியை நீதிமானாய் மாற்றுகிறவர் ஒரே ஒருத்தர், கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. நம்மை மாற்றுவதற்கு அவரால் முடியும். அதனால எந்த மனுஷனிடத்திலையும் பாவ விமோச்சனத்திற்காக நம்ம போய் நிற்க முடியாது. எந்த மனுஷனும் உங்களுடைய பாவத்தை மன்னித்து பரலோகத்தை வாங்கி தர முடியாது. சில வேளைகளிலே மனிதர்களிடத்துல போய் சிலர் முழங்கால் படியிட்டு தங்களுடைய பிரச்சனை, தங்களுடைய பாவத்தெல்லாம் அப்படியே சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஏதாவது ஒரு கவுன்சிலிங்காக உங்களுடைய சில காரியங்களை சொல்லி ஒரு கவுன்சிலிங் பெற்றுக்கொள்ளுகிறது தவறல்ல. ஆனா இந்த மனுஷனிடத்துல என் பாவத்தை எல்லாம் சொன்னா அவ்வளவுதான், என் பாவெல்லாம் மன்னிக்கப்படும், என் பாவெல்லாம் மறைஞ்சிரும், நான் அவ்வளவுதான் நீதிமானாக்கப்படுவேன்னு தயவு செய்து நீங்க நினைக்க வேண்டாம். எந்த மனிதனாலும் உங்களையும் என்னையும் நீதிமானாக்க முடியாது. கர்த்தர் ஒருவரால மட்டும்தான் மனுஷனை நீதிமான்களாக்க முடியும். அதனால உங்களுடைய பாவங்களை மனிதனிடத்திலே அல்ல, கர்த்தரிடத்திலேயே கொண்டு வாருங்கள். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நான் உங்களை ஜெபத்தோடு அனுப்புகிறேன். நீங்கள் கடந்து போய் சொல்லுங்கள், மனிதனால் முடியாதது என் தேவனால், மனிதனுடைய சிந்தனைக்கு முடியாதது கர்த்தரால முடியும். நீங்க நம்புகிற எந்த மனுஷனாலும் முடியாததையும் என் தேவன் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லிட்டே அப்படியே எழுமலாமா? ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல கேட்கிறவர்கள் கூட சொல்லிக்கொண்டே அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே எழும்பி நில்லுங்கள். என் தேவனால் எல்லாம் கூடும், மனிதனால் கூடாதவைகள். ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த வார்த்தை இன்றைக்கு எனக்காகவே வருகிறது பாஸ்டர். நான் தான் அந்த காரியத்தை நினைச்சிட்டு வந்தேன். ஒரு இடத்துல போய் என்னுடைய காரியத்தெல்லாம் நான் செலுத்தினேன். ஆனா அந்த மனுஷர்கள் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மனுஷனை விட்டா வேற ஒரு மனுஷனும் அதை செய்ய முடியாது. இல்லைன்னா அந்த மனுஷன் போய் சிக்கிட்டான் பாஸ்டர், அந்த மனுஷன் அந்த இடத்துல இல்லை, அந்த மனுஷன் கையில நிறைய பணத்தை நான் கொடுத்துட்டேன், என்னமோ ஏதோ ஒரு காரியம். ஒரு மனுஷன், அந்த மனுஷனால தான் அது முடியும், ஆனா அந்த மனுஷனாலேயே முடியாதுன்றது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற காரியத்துல வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காகவே பேசுகிறார். இல்லை, ஹல்லேலூயா. அந்த வக்கீலால் முடியாதது, அந்த அதிகாரியால் முடியாதது, அந்த போதகரால் முடியாதது, அந்த மனுஷனால முடியாதது, அந்த டாக்டரால முடியாதது என் கர்த்தரால முடியும். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கையை எல்லாரும் உயர்த்தி, எல்லாரும் உயர்த்தி, என்னை காண்பவர், என்னை காப்பவர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், ஹல்லேலூயா, நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், பிரதர், அறிக்கை செய்யுங்க. ஒரு சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால கூடும். சொல்லுங்க, சொல்லுங்க. அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய அது அப்படியே நடக்கிறது. ஹல்லேலூயா.